நீங்க ஒரு பேலன்ஸான லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பீங்க. குறிப்பா பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கணும், டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும், போர்ட்டபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா லினோவோட யோகா ஸ்லிம் 7i லேப்டாப் நம்ம கையில இருக்கு. இதுல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகுதா, உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் லினோவோ அண்ட் மைக்ரோசாஃப்ட் தான். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போறது இல்ல, ஆல்ரெடி நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண டிவைஸ் தான் நம்ம கைக்கு இப்போ ரிவ்யூக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கங்கே ஸ்டிக்கர்லாம் அதனால தான் வந்து ஒட்டியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் மாடலு சீரியல் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் சீல் கட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லேப்டாப் தான் செம்ம ஸ்லிம்மாக இருக்கிற ஃபீல் இருக்கு. சுத்தமாக வெயிட்டும் இல்லாத மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. எவ்வளோ வெயிட்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே டர்ன் ஆன் ஆயிருது. அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட லுக் அண்ட் டிசைன், போர்ட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செம்ம தின்னான லைட் வெயிட்டாக லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாகவே இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் 14.9 mm தான் இருக்கு. செம்ம ஸ்லிம்மாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கையில் ஹோல்டு பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்குலாம் வந்து சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. 1.39 kg தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தின் அண்ட் லைட் வெயிட்டாக லேப்டாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அண்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி டாப் அண்ட் பாட்டம் இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்காங்க. MIL STD 810H. இது இருக்கனால டியூரபிலிட்டி கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டாப்ல டிஸ்பிளே சைடு வந்து ஃபிளாட்டாகவும் பாட்டம் ஏரியா வந்து கொஞ்சம் கர்வாகவும் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அந்த லேப்டாப்பை 180 டிகிரிக்கு ஃபுல்லாகவே ஃபிளாட்டாக அந்த மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதோட யூஸ் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் மானிட்டர் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லேப்டாப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் டிசைன் அண்ட் போர்ட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெயிட்டும் கம்மி, திக்னஸ் கம்மி, பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு செம காம்பாக்டாக இருக்கும். ஸோ ஒரு காம்பாக்டாக ஒரு லேப்டாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது சூட்டபிளாக இருக்கும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. Thunderbolt 4 சப்போர்ட்டோட வருது. ஸோ இதில் உங்களுக்கு PD 3.1 சப்போர்ட்டும் டிஸ்பிளே போர்ட் 1.4 சப்போர்ட்டோடையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் ஒரு USB Type-A போர்ட் கொடுத்துருக்காங்க. USB 3.2 Gen 1 சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. நெக்ஸ்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டர் பட்டன் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் இல்லை கேமரா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாகவே இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்போட வருது. குவாட் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்ல 2 ஸ்பீக்கரும் பாட்டம்ல 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டோட்டலா இந்த 4 ஸ்பீக்கருமே 2 வாட் சப்போர்ட்டோட கிடைக்குது. அண்ட் இதுல சவுண்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. சில சாங்ஸ் கேட்டு பார்த்தேன், ரியலாவே சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கு. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் HD 1080p ரெக்கார்ட் பண்ணக்கூடிய IR கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம TOF சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட வெப் கேமரால தான் இந்த ஒரு ஃபுல் HD வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இன்பில்டா லேப்டாப்ல இருக்க மைக்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். விண்டோஸோட ஹலோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் இருக்கு. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. பட் இருந்தாலும் லேப்டாப்பை நீங்க எப்போ ஓபன் பண்றீங்களோ ஓபன் ஆன உடனே குயிக்காவே பாத்தீங்கன்னா பூட் அப் ஆயிருது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்குமே குயிக் ஆயிரனால நீங்க உட்காந்து பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அண்ட் கீபோர்ட் செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா டிராவல் டிஸ்டன்ஸ் 1.5 mm இருக்கு. கையை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்றதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்கு பேக் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா 2 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லெவல் வேணும்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணும்னாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய மல்டி டச் பேட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே லார்ஜரா இருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இந்த லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பெசல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸா கொடுத்துருக்காங்க. இதனால டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கான ஃபீல் வந்து கிடைக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 இன்ச் 9020 1200 ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஹைலைட் பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கலர்ஸ் பார்க்கறதுக்கு செம வைப்ரண்டான கலர்லையும் நல்ல ஒரு டீப்பான பிளாக்குமே கிடைக்குது. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தா இன்னும் நல்ல பிரீமியமான ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் விஷுவலா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதுல மற்ற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே HDR ட்ரூ பிளாக் 500மே இருக்குது. இதுல ஐ ப்ரொடெக்ஷனுக்காக ஐ சேஃப்டி சர்டிஃபிகேட்டும் ப்ளூ லைட் ஃபில்டர் சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டிஸ்பிளேல 100% DCI P3 கவரேஜ் இருக்கு. இது இருக்கனால வீடியோ எடிட்டிங் பண்றீங்க இல்ல கேம் பிளே பண்றீங்க வீடியோஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா
அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 400 nits கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் டே நைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் தான் இருக்கு. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு. ஸோ ஓவராலாக நல்ல ஒரு டீப்பான பிளாக்காக இருக்கட்டும், வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்க்கு வந்தோம் அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி 65 வாட் ஹவர் கொடுத்துருக்காங்க. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 வாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் EVO எடிஷனோட வருது. இதோட யூஸ் என்ன அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா முக்கியமான சில விஷயம்லாம் கவர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இன்டெல் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டியில் வரணும், பேட்டரி கெப்பாசிட்டி 9.5 ஹவருக்கு மேலே வரணும், இந்த மாதிரியான நிறைய கிரிட்டீரியா இருக்கு. அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இதோட பேட்டரி லைஃப் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 ஹவர் வரணும். ஸோ நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்தது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக வைப்பாங்க, கம்மியாக வைப்பாங்க, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுறதுனால இந்த பேட்டரி லைஃப்மே ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே முக்கியம். காலையில் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போனா ஃபுல் டேக்கு எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் கூடயே நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோபைலட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது தான். இது உங்களுக்கான ஒரு சூப்பரான அசிஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் ட்ரிக்ஸ் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த கோபைலட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, விண்டோஸோட ஏஐ பவர்டு இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் தான். அசிஸ்டன்ட் வேற யாருக்கு இல்லை, நமக்கு தான். நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நார்மலாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைட் கார்னரை கிளிக் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விண்டோஸ் + C கீயை கிளிக் பண்ணியும் நீங்கள் குயிக்காகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் டைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு லாங்கான PDF இருக்கு, இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் குயிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எட்ஜ் ப்ரௌசரில் இந்த PDF ஓப்பன் பண்ணிடுங்க. டாப் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா கோபைலட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சம்மரைஸ் த PDF டாக்குமெண்ட் இந்த ஆக்டிவ் டேப் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். எந்த டேப்ல இருக்கோ அந்த PDF படிச்சுட்டு உங்களுக்கான சம்மரியை ஈஸியாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன வெப்சைட்டாகவும் இதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலுமே ஜஸ்ட் இதுகிட்டயே ஒரு HTML கோடிங் மேலே இருக்கக்கூடிய டீட்டெயிலுக்கு வந்து எனக்கு ஒரு பேஜாக கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுவே HTML கோடிங் கிரியேட் பண்ணிடும். ஜஸ்ட் நோட் பேடில் மட்டும் போட்டுட்டு HTML ஃபைலாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் மாதிரியே வந்து ஓப்பன் ஆயிரும். இதை நீங்கள் வந்து வெப்சைட்டாகவும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கோடிங் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக செட்டிங் சேஞ்ச் பண்ணுறதை விட டைரெக்டாக இதுகிட்டயே டர்ன் ஆன் டார்க் மோடு, டர்ன் ஆஃப் ப்ளூடூத், டர்ன் ஆன் ப்ளூடூத் இந்த மாதிரிலாம் வந்து சொன்னீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் புதுசாக ஒரு ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஜஸ்ட் இதுக்கிட்டேயே ஜென்ரேட் ஏஐ இமேஜ்னு சொல்லி டாக் பிளே கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னாலே அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் இதில் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த கோபைலட் உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2021 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இன்டெல் கோர் அல்ட்ரா 7 155H யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டோட்டலாக 16 கோர்ஸ் வருது. அண்ட் இது இல்லாமல் 2 லோ பவர் எஃபிஷியன்சி கோருமே கொடுத்துருக்காங்க. இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், அதே சமயம் பேட்டரி லைஃப்மே சூப்பராக இருக்கும். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலோட ஆர்க் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 GB சோல்டர் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்டபிளாக அவங்களால வந்து ரேம் வந்து போட்டுக்க முடியாது, டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 32 GB அப்படின்றது இந்த லேப்டாப்புக்கு போதுமான அளவில் தான் இருக்கு. ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும்போது 1 TB SSD கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். இதுல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இது ஒரு புது ப்ராசஸர், எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு பெஞ்ச் மார்க்கும் எடுத்து பார்த்தேன். சினி பெஞ்ச் R23ல சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். PC மார்க் 10லயும் பெஞ்ச் மார்க் எடுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. எந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூலிங் சிஸ்டம் ரொம்பவே பெட்டரா கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது பெருசா ஹீட் ஆகிற மாதிரியான ஃபீல் இல்ல. கொஞ்சம் நம்ம தொடையில எல்லாம் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணாதான் லைட்டா வார்ம் ஆகிற ஃபீல் இருக்கு. மற்றபடி பெஸ்ட்டான கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்கோர்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான லேப்டாப்புக்கான ஃபீலை வந்து நல்லாவே கொடுக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இது வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து கிடையாது, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் யூஸ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் டெய்லி யூஸ் நல்லாவே இந்த ஒரு வாரமாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு, எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல்லாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோஷாப் இல்லை நீங்கள் லைட் ரூம் யூஸ் பண்ணணும், ப்ரோக்ராமராக இருக்கீங்க, ப்ரோக்ராம் போடணும், இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் கூட 1080pலாம் வீடியோ எடிட்டிங் கூட உங்களால் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் டார்கெட்டடாக ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, இல்லை கேம்ல அதிகமாக பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா
இதே பிரைஸ் ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ், எந்த இடத்துல லேக் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் நல்லாவே யூஸ் பண்ணும். பட் அப்பப்ப கேம் பிளே பண்றதுக்கும் நார்மலான வீடியோ எடிட்டிங்க்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் இந்த லேப்டாப் ஒர்த்தா அப்படின்னா போர்ட்டபிலிட்டி கண்டிப்பா சூப்பரா இருக்கு. OLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே தாறுமாறா இருக்கு. குறிப்பா பேட்டரி லைஃப்மே 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாகவே வந்து கிடைக்குது. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இந்த ஒரு லேப்டாப்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,09,990 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, லினோவோட கஸ்டமைஸ் லேப்டாப் ஆப்ஷனுமே இருக்கு. உங்களுக்கு இந்த லேப்டாப்பை எந்த மாதிரி பில்டு பண்ணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அல்ட்ரா 5 வேணுமா, இல்லாட்டி அல்ட்ரா 7 வேணுமா, ஹோம் எடிஷன் வேணுமா, இல்லாட்டி ப்ரோ எடிஷன் வேணுமா, 16GB ரேம் வேரியன்ட் இல்லாட்டி 32GB ரேம் வேரியன்ட் வேணுமான்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். SSD எவ்வளோ வேணும், என்ன மானிட்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது கூப்பன் கோட் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதுல Lenovo AI 3000 அப்படின்றத கொடுத்தீங்கன்னா 3000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.